ரெசிபின்னா சிக்கன் கிரேவி. வாங்க பிரச்சனை பார்க்கலாம். வெங்காய தக்காளி வணக்கிக்கோங்க. அதுலேயும் மல்லித்தூள் போட்டு அடிச்சுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம், பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க. சோம்பெலாம் போட்டு அரைச்சிக்கோங்க. குக்கரை வச்சு குக்கரில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சிட்டும் கடுகு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்து போட்டுக்கோங்க. நாங்கள் இந்த கிரேவி போட்டாக்காக செய்கிறோம். போட்டா தொட்டுக்கிறதுக்காக செய்கிறோம். போட்டாவாக கடையில் வாங்கிட்டோம். குழம்பு நாங்களே செஞ்சுக்கிறோம். அது மேலேயே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா கொஞ்சம், கறி மசாலா கொஞ்சம், வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த காலம் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, தேங்காய் அதெல்லாம் எடுத்து ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. நிறையா ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி போயிடும். மறக்காமல் இன்னொன்று போட்டுக்கோங்க. என்னென்னா சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டு குக்கரை மூடி வச்சுக்கோங்க. 2 விசில் விடுங்க. அவள்தான் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. பரோட்டா சொட்டு சாப்பிட்டோம்னா சும்மா அப்படி இருக்கும். வாங்க சாப்பிடலாம். பாய். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் சுட்டீஸ். பாய். இது வீட்டில் செஞ்சு ஃபஸ்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா சுட்டீஸ்?